Hi guys, welcome to Chennai IAS Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து டிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதற்கான அட்வர்டைஸ்மென்ட்டான அந்த நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாங்க கல்வித்துறை அமைச்சர் இந்த மாதிரி வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் அதிகமா இருக்கிறதுனால நாங்க நோட்டிபிகேஷனை இந்த மந்த் எண்ட் அடுத்த மந்த்ல நாங்க வந்து வெளியிட்டுருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு சொன்னார் போலவே கண்டிப்பா நேத்து வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இங்க பாருங்க டேட்டட் 11/2/2021 நேத்துக்கான டேட்ல தான் வந்து டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, என்னைக்கு வரையும் சார் நமக்கு டைம் இருக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி வரையும் டைம் இருக்கு. த்ரூ ஆன்லைன்ல தான் நம்மளால அப்ளை பண்ண முடியும். மார்ச் 25, பிப்ரவரி 25 இல்லங்க, மார்ச் 25 இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இங்க என்னென்ன சொல்லிருக்காங்கன்றத நான் சொல்லிடுறேன். சோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா 2098 வேகன்சி இருக்கு டோட்டலா. சோ பிஜிடிஆர்பிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்ஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை நம்ம நல்லா பயன்படுத்திக்கிட்டு உள்ள போறதுக்கான வாய்ப்பை எளிமையாக்கிக்கோங்க. அதெல்லாம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எக்ஸாம் நமக்கு ஜூன் மந்த் தான், அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் நேத்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ எப்ப வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. சோ மார்ச் 25ஆம் தேதியோட நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணலாம். சோ இதே டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 மற்றும் 27, அதாவது 2 நாட்கள் நடக்க போறது. ரிட்டன் எக்ஸாம் வந்து ஜூன் மந்த் தான் நடக்க போகுது. சோ நீங்க வந்து பயப்படவே தேவையில்லை. ஈஸியா என்ன பண்ணலாம், எளிமையா அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? சோ நமக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு இன்னும் சாலிடா 5 months டைம் இருக்கு. ஈஸியா அடிச்சுட்டு போயிடலாம். சோ இதற்கு இந்த நோட்டிபிகேஷனை வந்து நான் அழகா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பின் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி பாருங்க. உங்க கம்யூனிட்டிக்கு நீங்க படிச்ச மேஜர்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அந்த வேகன்சி அடிக்கிறதுக்காக. சோ வேகன்சி கொஞ்சம் கம்மியா இருக்கு சார், அந்த வேகன்சி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு தேவை ஒரு சீட், அது நம்மளால அடிக்க முடியும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம மேஜருக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத எளிமையா படிச்சுட்டு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சோ இப்போதுல இருந்தே உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நல்ல நேரம் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் தள்ளி போடாதீங்க. என்னைக்கு இந்த நோட்டிபிகேஷன் வந்துச்சோ அதுவே நல்ல நேரம். நீங்க என்னைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க அது மிக மிகுந்த நல்ல நேரம். ஓகேங்களா? சோ இதை மட்டுமே மனசுல வச்சுட்டு பண்ணுங்க. சோ நாங்க என்னென்ன மேஜர்லாம் ஹேண்டில் பண்ண போறோம், அதே மாதிரி நாங்க என்னென்னலாம் கொடுக்க போறோம் அப்படின்றத வந்து இன்னும் வந்து எப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்ன்றத வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். சோ என்னென்ன மேஜர்ல ஹேண்டில் பண்ண போறோம்ன்றதையும் சொல்றேன். எங்க கூட டச்ல இருங்க வீடியோ. ஓகேங்களா? தேங்க்யூ.